கடவுள் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் என் சபை குடும்பத்தினர் மத்தியிலே என் சாட்சியை பகிர்ந்து கொள்ள நான் பெருமைப்படுகின்றேன். எவ்வளவோ சோதனைகள் வந்த போதிலும் கடவுள் நம்மை ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் காத்து அரவணைத்து ஆதரித்து அன்பு செலுத்தி பாதுகாத்து வருகின்ற தேவனுக்கு நாம் எண்ணத்தை செல்லுவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கடவுளை தொர்ந்து கொள்ளுவோம். நான் என்னை இந்த வயது வரை பலப்படுத்தி என்னை ஆதரித்து வரும் தேவன் இப்பொழுதும் எவ்வளவோ சோதனைகள் வந்த போதிலும் அதிலிருந்து என்னை காத்த தேவன் இந்த முறை நவம்பர் 10 அன்று நான் நன்றாகவே இருந்தேன். இரவு படுக்கைக்கு போகும்பொழுது படுக்க முடியவில்லை. படுத்தால் ஒரே காஃப். அந்த காஃபினாலே மூச்சு வாங்கும். அடுத்த நாள் காலையிலே என் மகனுக்கு ஃபோன் செய்தேன். அவன் வந்து என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் என்னை விட்டு நீ வேலைக்கு போய்விடு, நான் பார்த்துக்கொள்வேன், எமர்ஜென்சியில் பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட், எக்ஸ்ரே, இசிஜி எல்லாம் செய்து உனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே நன்றாக இருக்கின்றது, ஏதோ இப்பொழுது வைரஸ் உனக்கு அப்படி இருக்கின்றது என்று எனக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பினார்கள். அந்த ஆன்டிபயோட்டிக் ஒரு வாரம் நான் சாப்பிட்டு சரியாகும் என்றால் அந்த ஒரு வாரம் 10 days இரவில் தூக்கமே இல்லை, படுத்தால் காஃப் அப்படி இருந்தது. அப்பொழுது திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு நடு இரவிலே 2 மணிக்கு நான் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் செய்து ஆம்புலன்ஸ் வந்து என்னை அழைத்து போனார்கள். 24 hours நான் எமர்ஜென்சியில் காத்திருந்தேன். ஆனால் இது எக்ஸ்ரேஸை எடுப்பார்கள், பிளட் டெஸ்ட் எடுப்பார்கள், இதை தான் செய்து கொண்டிருந்தார்கள். ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்த்து ஏதோ பிளட் டெஸ்ட்டில் கொஞ்சம் ஹார்ட்டில் ஏதோ டிஃப்ரென்ஸ் தெரிகின்றது, அதனால் உங்களை கார்டியாலஜி டிவிஷனில் உங்களுக்கு பெட்டு நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம் என்று. அப்புறம் நடுராத்திரி 2 மணி 3 மணி ஆகியும் ஒன்றும் இல்லை. போய் கேட்டால் நர்ஸ் வந்து இல்லை, நீங்கள் நாளை காலையில் டாக்டர் வர வரைக்கும் இப்படி தான் உட்கார்ந்துருக்க வேணும். எனக்கு 82 வயதாகின்றது, என்னால் 24 hours உட்கார்ந்திருக்கிறேன் என்று சொன்னாலும் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அப்பொழுது ஒரு ரிசப்ஷனிஸ்டிடம் போய் நான் சொன்னேன், வயதான ஒரு ஆஸ்திரேலியன், நீ 5 minutes வெயிட் பண்ண, நான் வரேன் அப்படின்ட்டு இதை என்னிடம் வந்து இதோ நர்ஸ் வருவார்கள், உங்களை அழைத்து போவார்கள் இன்னும் 5 நிமிஷத்தில். ஆனால் உனக்கு பெட்டு இல்லை, ரிக்ளைனரில் தான் உட்காந்துருக்கணும், அப்படி ஒரு வார்டு இருக்கின்றது, வெறும் ரிக்ளைனர். அப்புறம் அங்கே போன பிறகு வேறு ஒரு இடத்திற்கு மாற்றி கார்டியாலஜி டிவிஷனுக்கு என்னை அனுப்பி அவர்கள் சோதித்து எல்லா லங்ஸு எல்லாமே நல்லா இருக்குது, வால்வுங்களும் நல்லா இருக்குது. ஆனால் ஹார்ட் ஃபங்க்ஷனிங் 20% ஸ்லோ ஆகியிருக்கின்றது, அதை சரிப்படுத்த நாங்கள் டேப்லெட்ஸ் கொடுக்கின்றோம் என்று. அந்த டேப்லெட்ஸ்னாலையும் எனக்கு கொஞ்சம் உடம்பு வீக்காக ஃபீல் பண்ணேன். நான் உடம்பில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து விட்டார்கள். அப்புறம் கடவுள் என்னுடைய 3 weeks விட்டு இந்த மருந்தெல்லாம் கண்டினியூ செய்து உங்கள் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை அதுக்கப்புறம் போய் பாருங்கள். 3 weeks விட்டு இங்கே மெரிலாண்ட்ஸில் வந்து சிடி ஸ்கேன், ஆஞ்சியோகிராம் எல்லாம் செய்து அவர்கள் என்னுடைய ஸ்பெஷலிஸ்ட்க்கு ரிப்போர்ட் அனுப்பினார்கள். அவரை போய் பார்த்தேன், 2 மருந்துகளை குறைத்து விட்டார். ஆனால் நாளுக்கு நாள் கடவுள் என்னை பலப்படுத்தி வருகின்றார். அதற்காக கடவுளுக்கு எனக்காக ஜெபித்த உங்கள் அனைவருக்கும் என் தேவனுக்கும் என் ஜீவிய நாட்களெல்லாம் நான் நன்றியும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்க நான் கடமைப்பட்டுள்ளேன். நன்றி.